ஜெயங்களுக்கு நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். சாதனார் ம். சாதனார் ம். 27 வருஷம் செய்வினை கட்டு, ம். உடல் பலவீனம், கணவன் மனைவி சண்டை, ம். பிள்ளைகள் எதிர்காலத்துக்காக. சார் நீங்க என்ன பண்ணணும் இப்போ? விழிச்சுனை போராட்டம் இருக்குது அப்படின்னா, ஒரு சொம்பு தண்ணி எடுத்துக்கங்க. தண்ணியில கை வைங்க. ஜெபிச்ச பிறகு அது தள்ளி தெளிங்க. நான் ஜெபம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம், இதுக்கு ஒரு கட்டி ஜெபிக்கிறேன். நிச்சயமா ஒரு மாற்றம் வரும். விழிச்சுனை ஏவுதாங்கிறது உடைஞ்சு போயிடும். சரிங்களா? ஏசப்பா என்ன தொடுங்கன்னு சொல்லுங்க. ஏசப்பா ரத்தத்தினால கழுவுன்னு சொல்லுங்க. ஏன்னா, நாங்க ஒவ்வொரு முறை ஜெபிக்கும்போது, பிசாசனுடைய நெறைய போராட்டம் எங்களுக்கு வருது. நைட்ல தூங்கும்போது, சில நேரங்கள்ல ஜெபிக்கும்போது அசுத்தாவிகள் வந்து எங்க மேல நின்னு போராடிட்டு தான் இருக்குது. அதனால தான் நாங்க ஜெபம் பண்ணும்போது அவ்வளவு போராட்டம் எங்களுக்கு. அதனால தேவ சமூகத்துல இருக்கிற தேவன் பெரிய காரியங்களை செய்வார். நீங்க சொல்லி அந்த தேவ கரத்துல ஆள்கி செய்யுங்க. சாதனார் அதுக்காக ஜெபிக்கிறேன். குடும்பத்துக்காக 27 வருஷம் செய்வினை கட்டு. ஹல்லேலூயா. விலையேற பெற்றவருடைய கிருபையில ஆண்டவரே, 27 ஆண்டுகளா இருக்கிற எல்லா விழிசுனை கட்டுகள் ஆண்டவரே, குடும்பத்துக்குள்ள பிரிவினை கொண்டு வந்து அந்த பிள்ளையை போராட பண்ணுகிற எல்லா பொல்லாத ஆவியின் வல்லமைகள் நாசனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்பொழுது கட்டுகள் அவிழ்க்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினால எல்லா பொல்லாத ஆவியின் வல்லமைகளை, சத்ருவின் கிரிகளை, அந்தகாரத்தின் வல்லமைகளை இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுது கட்டப்படட்டும் என்று ஜெபிக்கிறப்பா. எல்லா போராட்டமான சிந்தனைகள் மாறட்டும். எல்லா சத்ருவின் இருகள் மாறட்டும். இயேசுவின் நாமத்தினாலே அதிகாரமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிற ஆண்டவரே, ரத்தம் பூசப்படுவதாக. அவர் கணவன் ரத்தம் பூசப்படுவதாக. எல்லா மனப்போராட்டங்கள், பிரிவினைகள், வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் மாறட்டாண்டவரே. அற்புதங்களை செய்யும். இருள்கள் அந்தகாரத்தின் வல்லமை விலகி போகட்டும். ஆசீர்வதிங்க. போராட்டங்கள் மாறட்டும். நேசனாக இயேசு சாமி மூலம் ஜெபம் பண்ணி ஜெயங்களுக்கு நல்ல பிதாவே. ஆமென். தண்ணிய கை வச்சு ஜெபம் பண்ணிட்டு வீடு ஃபுல்லா தெளிங்க. நம்ம தொடர்ச்சி